17/4/18/4 அவங்க விசாரிச்சு 19/4 இன்டர்ம் ரிப்போர்ட் அனுப்பிடுறாங்க டு தி சீஃப் செக்ரட்டரி. So there is definitely a final report. This is only an interim report. Where is the final report? இந்த interim report மறைச்சதுக்கு காரணம் அந்த சார்ஜ் ஷீட்டை போடும்போது நான் எஸ்சிஸை எடுத்துட்டு எஸ்சிஸை மட்டும் போட்டோம்னா, நான் தான் அந்த வழக்குல ஆஜராகிற வழக்கறிஞர், SC/ST ஆக்ட் போட வேண்டும் என்று கேட்டதற்காக அவர்கள் அது போடக்கூடாது என்ற காரணத்துக்காக நான் எஸ்சி ஆபீசர்ஸை எடுத்தாங்க. So that Balveer Singh will not have to stand before a district judge rank officer in a special exclusive court under the SC/ST atrocities. That is the reason. It's a good report. இது வந்து நீங்க நேரடியாக அரசியல் இருக்கக்கூடியவர்களை கேட்க வேண்டியது. இதுல யூகம் தான், என்னுடைய யூகத்தை தான் நான் கூறுகிறேன். அந்த யூகம் என்னவென்றால், பல்வீர் சிங்கை பாதுகாப்பதற்கு இந்த அறிக்கை பெற்றும், அறிக்கை கைக்கு வந்தும், இந்த அறிக்கை 19ஆம் தேதியில இருந்தும், இந்த வழக்குல வெவ்வேறு குற்றவாளிகள் வழக்குல பார்ட்டிஸா இருந்தும், இந்த வழக்குல பார்ட்டிஸ் அமுதா, இந்த வழக்குல பார்ட்டிஸ் ஹோம் செக்ரட்டரி, இந்த வழக்குல பார்ட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி எல்லாம் இருக்காங்க. எல்லாம் கூட்டாக இது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க சார்ஜ் ஷீட் போடும்போது SC/ST ஆக்ட போட வேண்டியது வந்துடும். அதை மறைப்பதற்காக தான் இப்ப செய்திருக்காங்க. இதெல்லாம் உண்மையை தாமதப்படுத்துவதற்கான ஒரு வழி தவிர மறைப்பதற்கான வழியா இருக்காது. மறந்து விடாதீர்கள், இன்று வரை சாத்தான்குளம் குற்றவாளிகள் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள். அதுக்கு சமமான ஒரு டார்ச்சர் தான் இந்த டார்ச்சர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மருத்துவர் இங்க மறுபடி மாட்டியிருக்காரு, மருத்துவரை சுட்டி காட்டியிருக்காங்க, அவங்க PPA சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாதுகாப்பதற்காக தான் இதை ரகசியமா வச்சிருக்காங்க. அமுதா உண்மையை பேசி இருக்கிறார்கள், அமுதா உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அமுதாவுடைய அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் படித்தாரா? மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்ரட்டரிஸ் 1, 2, 3, 4 நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் படித்தார்களா? இவங்கெல்லாம் மறைப்பதற்காக வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் வெளியே தெரியும். சேரன்மாதேவி சப் கலெக்டருடைய ஒரு PSO என்கொயரி ரிப்போர்ட் 1, அவருக்கு 3 இருந்தது, மற்றது 2 இன்னும் கொடுக்கல. இதே தாமதம். ஆனா இதுல மறைக்கப்பட்டது இன்னும் பல. தமிழக அரசு சமூக நீதி அரசுனா வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். மறைத்து, யாருடைய ஏவுதலின் காரணமாக மறைத்து வைத்திருப்பது என்பது இந்த அரசுக்கு ஒரு சரியான போக்காக இருக்காது. நாங்கள் இதை கண்டிப்பாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் நாங்களும் இணைந்து இதை தொடர்ந்து கொண்டு போவோம் என்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இது நீதி பெற வேண்டும் என்று நம்புகின்ற அனைத்து தமிழர்களுக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நன்றி.